சரிங்களா? பிறந்தோம், இந்த மாதிரி வேலை செஞ்சோம், சம்பாதிச்சோம், சாப்பிட்டோம், தூங்கணும், இது இல்லை லைஃபு. நமக்குன்னு ஒரு அடையாளம் வேணும். நம்மளுடைய எய்ம் என்ன, நம்ம என்ன அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய அடின்றது வாங்கினதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணதான் நம்மளுடைய சேனல். சரிங்களா? இன்னைக்கு இத்தனை வருஷம் கழிச்சு இனியும் ஒரு நம்பிக்கையோட நான் அடுத்தடுத்து ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா முக்கியமாக நீங்கள் கொடுத்த ஆதரவு மட்டும்தான். நீங்கள் இல்லைன்னா நான் இல்லவே இல்லை, சத்தியமாக சொல்லணும் அப்படின்னா. இதில் நான் சொல்லி எனக்குன்னு சப்போர்ட் பண்ணவங்க ஒரு 200 பேர் என் சேனலை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அது எல்லாத்தையும் விட என் வீடியோஸு எனக்குன்னு சப்போர்ட் பண்ணி என்னை கலாய்க்கணும்னாலோ இல்லை பாவம் கஷ்டப்படுறான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி நினச்சோ என்னை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்களா எனக்கு தெரியாது. எல்லாத்தையும் விட நீங்கள் எனக்கு கொடுத்த ஆதரவு தான் இது எல்லாமே. சரிங்களா? ஃபெயிலியர் ஆனாலும் நான் எந்திரிச்சு ஓடுறேன். நேற்று ஒருத்தர் எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் எடுத்து ஒன்று போட்டிருந்தாரு, விஜய் ராஜாவின் விடாமுயற்சி அப்படின்னு சொல்லிட்டு. லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய கோல்ன்றதை நம்ம செட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதை அச்சீவ் பண்ணுறதுக்காக ஃபுல் ஃபோக்கஸாக நம்ம இறங்கி ஓடுவோம். சரிங்களா? ஓடிட்டு தான் இருக்கிறேன், பார்ட் டைமாக வேலை பார்த்துட்டு தான் இருக்கிறேன். கொஞ்சம் மன கஷ்டங்கள், கொஞ்சம் நிறைய பிரச்சனைகள், நிறைய தடைகள், நிறைய கமிட்மெண்ட் எல்லாம் இருந்தாலும் கண்டினியூவாக என்னால் யூடியூப்ல வீடியோன்றது மேக் பண்ணி போட முடியுது. ஆக்சுவலி அதுதான் உண்மை. சரிங்களா? இருந்தாலும் அப்பப்போ என் சேனல் இல்லைன்னா நானே இல்லைங்க. என் சேனல் தான் என்னுடைய உயிர். சரிங்களா? நான் பணம் சம்பாதிக்கணும் எடுக்கணும்னு சொல்லிட்டுலாம் நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. எனக்குன்னு ஒரு அடையாளம் வேணும்னு சொல்லிட்டு தான். சரிங்களா? நான் கெட்ட வார்த்தை பேச மாட்டேன், அதிகமாக என்ன சொல்கிறது, ஒரு பேடான பிஹேவ் எதுவுமே நான் பண்ண மாட்டேன். ஏன்னா என்னுடைய ஆடியன்ஸுக்கு நான் எதுவாக இருந்தாலும் டீசெண்டாக தான் நான் கன்வே பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபோக்கஸாக இருப்பேன். அதுதான் என்னுடைய கேரக்டர். அப்படி தான் நான் போயிட்டு இருக்கேன். சரிங்களா? நீங்கள் கொடுத்த அன்புக்கும் ஆதரவுக்கும் நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். திருப்பி நான் இது எல்லாமே கொடுக்க வேண்டிய நேரம்ன்றது வரும். சரிங்களா? என்னுடைய கோல், என்னுடைய அது நான் என்னன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியும். சரிங்களா? அதை நான் சூஸ் பண்ணி வச்சுட்டேன். அதுக்குன்னு சொல்லிட்டு நான் போனாலும் எடுத்தாலும் என்ன ஆதரிச்சவங்கன்னு ஒரு சில பேர் இருக்காங்க. என் சாங் ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய தடவை எனக்கு பணமே இல்லாமல் நான் கஷ்டப்பட்டிருக்கேன். அப்போது எனக்கு நிறைய பேர் சரி இந்தா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய ஃபாலோவர்ஸாக நிறைய பேர். சரிங்களா? நம்மளுடைய சாங் ரிலீஸ் பண்ண முடியாமல் ஒரு கட்டாய நிலைக்கு நான் தள்ளப்பட்டு ரொம்ப மனசு உடைஞ்சு போய் உட்காந்துருக்கும் போது, பணமே இல்லாமல் ரொம்ப ஃபீல் பண்ணி உட்காரும்போது நிறைய பேர் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. அதை என்றைக்குமே நான் மறக்கவே மாட்டேன். அது யாராக இருந்தாலும் சரி. இதெல்லாமே திருப்பி நான் என்னைக்காலும் ஒரு நாள் நான் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னுடைய மனசுக்குள்ளே அது இனியும் ஓடிட்டு தான் இருக்குது. ஏன்னா இப்போது யாருமே இல்லாத ஒரு பையனுக்கு இவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணும்போது, இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணும்போது எத்தனையோ பேர் இருக்கீங்க. சரிங்களா? அவங்களுக்குன்னா நான் என்ன இந்த வீடியோ மூலமாக தான் நான் சொல்ல முடியும். என்னைக்காவது இருந்தாலும் நான் திரும்பி வருவேன். உங்களை எல்லாம் பார்த்துட்டு நான் சந்தோஷமாக எனக்கு நீங்கள் அன்னைக்கு நான் ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இன்னைக்கு நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக நான் வராமல் இருக்கேன். ஏன்னா என்னுடைய கோல் அந்த மாதிரி நான் செட் பண்ணி வச்சது. அது மாதிரி எல்லாருக்குமே தெரியும். நான் ஒரு கோல் அடையணும்னு சொல்லி முடிவெடுத்துட்டேன் அப்படின்னா அதை நான் அச்சீவ் பண்ணாமல் நான் விடவே மாட்டேன். நம்ம ஜெயிக்கணுங்க சத்தியமாக. இந்த ஃபேமிலி எனக்கு சப்போர்ட் பண்ண என் ஃபேமிலி, நான். சரிங்களா? என்னோட யூடியூப் ஃபாலோவர்ஸ், நீங்கள் எனக்கு கொடுத்த ஆதரவு இது என்னன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. என் மேலே இருக்கிற அம்பா இல்லை என்னை கலாய்க்கணுமோ இல்லை இவன் பண்ணுற கோமாளித்தனம் பார்க்கணும்னு சொல்லி எனக்கு சத்தியமாக தெரியாது. இருந்தாலும் இன்னைக்கு நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னா அதுக்கெல்லாம் நீங்கள் தான் காரணம். நீங்கள் மட்டும்தான் என்னுடைய ஃபாலோவர்ஸை. சரிங்க? நீங்கள் இல்லைன்னா இல்லவே இல்லை, நான் இல்லவே இல்லைங்க. ஏன்னா எல்லாரும் ஒதுக்கிட்டாங்க. சரிங்களா? ஒரு 10 பேர் நம்மளை காலை வரி விட்டாலும் சரிங்களா 1200 சம்திங். சரிங்களா? அதாவது கோடிக்கணக்கான பேர் காலை நம்மளை தூக்கி விட இருக்காங்க. அது என்றைக்குமே நம்ம மறந்துடக்கூடாது. உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும், யார் எதிரியாக இருந்தாலும் சரி, ஒரு 10 பேர் நம்மளை காலை மாறலாம். சரிங்களா? ஆனால் தூக்கி நிறுத்த இங்கே கோடிக்கணக்கான பேர் இந்த உலகத்தில் தான் இருக்காங்க. அது மறந்துடாதீங்க. கண்டிப்பாக ஜெயிப்போம். நம்ம ஃபேமிலி என்றைக்குமே ஜெயிக்கணும். சரிங்களா? கண்டிப்பாக நானும் ஜெயிப்பேன். நம்பிக்கை இருக்கிறதுனால தான் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறேன். நம்பிக்கை இல்லைன்னா நான் இன்றைக்கி தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருந்திருப்பேன். ஏன்னா நிறைய இந்த 3 சாங் ரிலீஸ் பண்ணதே சரிங்களா நிறைய பிரச்சனைகள் இருக்குது, நிறைய தடைகள் இருக்குது, நிறைய அவமானங்கள் இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி அடுத்தடுத்து போயிட்டு இருக்கேன் அப்படின்னா எனக்குள்ளே இருக்கிற ஒரு நம்பிக்கை, நான் ஜெயிப்பேன், விஜய் ராஜா ஜெயிப்பேன், வெற்றியின் ராஜா. சரிங்களா? ஒரு சில பேர் கலாய்ப்பாங்க, கலாய்க்கிட்டும், நோ இஷ்யூ. அதெல்லாம் பார்த்துருந்தா நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி வைக்க மாட்டேன். இன்றைக்கி இத்தனை சாங் எடுத்துருக்க மாட்டேன். கலாய்க்கிறவங்க கலாய்ச்சிட்டே இருக்கட்டும். அதெல்லாம் நான் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போதே இவ்வளோ அடி வரும், இவ்வளோ பிரச்சனைகள் வரும், இவ்வளோ பேர் பேசுவான், இவ்வளோ பேர் கழுவி ஊற்றுவான்.
நீ பேசு ராஜா, என் கோல் ஏதோ அது நான் அச்சீவ் பண்றதுக்காக நான் ஓடிட்டு இருக்கேன். எனக்குன்னு ஒரு எய்ம், எனக்குன்னு ஒரு ஒரு அச்சீவ்மெண்ட் இல்லை அப்படின்னா நான் இங்க பிறந்ததே வேஸ்ட்டுங்க. சரிங்களா? சத்தியமா சொல்லணும் அப்படின்னா அதுதான் நமக்குன்னு ஒரு அடையாளம் வேணும்னு சொல்லிட்டு நான் ஓடிட்டு இருக்கேன். சரிங்களா? மற்றவங்கள மாதிரி போதைக்கு அடிக்ட் ஆகி, மற்ற விஷயத்துக்கு இந்த கேமுக்கு அடிக்ட் ஆகி, பணத்தை தொலைச்சி அந்த மாதிரி ஒரு தப்பான இதுக்கு நான் போகவே கிடையாது. சரிங்க? இன்னை வரைக்கும் என்ன பண்ணணும், இதை சாதிக்கணும், எனக்குன்னு ஒரு கோல், நான் என்னவா பண்ண நினைக்கிறேனோ அதை நான் அடையணும்னு சொல்லிட்டு நான் ஓடிட்டு இருக்கேன். அது மட்டும்தான். எனக்குன்னு ஒரு சில டீம் எல்லாம் இருந்தாங்க, ஹைரிச்சுன்னு சொல்லிட்டு. ஒரு சில பேர் வந்து எனக்கு ஒரு பைக் வேணும், R15 வேணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். வாங்கி கொடுக்குற வரைக்கும் எல்லாமே ஹெல்ப் பண்ணாங்க, எடுத்தாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கம்பெனிக்கு எதிராக நிறைய பேர் கேஸை போட்டு கம்பெனியை க்ளோஸ் பண்ணி விட்டாங்க. இப்போ அந்த சப்போர்ட்டும் எனக்கு வந்து இல்லை. ஏன் அப்படின்னா இங்கே நல்லவங்க வந்தால் யார், எங்க ஒருத்தர் நல்லவங்க வந்தால் அவங்கள வந்து நிரந்தரமாக வாழ விட மாட்டாங்க. நீ ஏதோ தப்பு பண்ணுறன்னு சொல்லிட்டு மொத்தமாக இழுத்து பூட்டிட்டு போகட்டுருவாங்க. அதுதான் இந்த உலகம். கண்டிப்பாக இனி ஐரிச்சு திரும்ப வரணும்னு சொல்லிட்டு நான் ஆண்டவங்கிட்ட வெளியே தான் இருக்கேன். ஏன் அப்படின்னா எனக்கு அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு பைக் வேணும்னு சொல்லி ஆசைப்பட்டதாக இருந்தாலும் சரி, நான் ஒரு குறிப்பிட்ட டைமில் ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை அனுபவிச்சேன் அப்படின்னா அந்த ஐரிச்சு நான் மட்டும்தான். சரிங்களா? அந்த கம்பெனியும் லாஸ்ட்டில் இழுத்து மூட வச்சுட்டாங்க. திரும்ப வரும், ஜெயிப்போம் கண்டிப்பாக. இந்த ஃபேமிலி என்றைக்குமே ஜெயிப்போம்ன்ற ஒரு நம்பிக்கையோட நான் ஓடிட்டுருக்கேன். கண்டிப்பாக ஜெயிப்பேன். தேங்க்யூ ஸோ மச்.